இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சட்டமன்ற உறுப்பினரின் ஊழல் காணொலிகளை பரப்பியவர்கள் இன்னும் SPRM-இல் புகார் அளிக்கவில்லை. மாநில சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட ஊழல் விவகாரம் தொடர்பான காணொலிகளை பரப்புவதில் ஈடுபட்டுள்ள நபர்கள் அதன் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM-இடம் அதிகாரப்பூர்வ புகார் அளிக்க இன்னும் முன்வரவில்லை. இந்த விவகாரம் குறித்து தனிப்பட்ட முறையில் கலந்துரையாட சம்பந்தப்பட்ட நபரை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞரை சந்திக்குமாறு 2 மூத்த SPRM அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். அதனால்தான் நான் மூத்த அதிகாரிகளை ஒரு வழக்கறிஞரை பார்த்து தனிப்பட்ட முறையில் விவாதிக்க உத்தரவிட்டுள்ளேன். ஏனெனில் தாங்கள் பிரதிநிதிக்கும் நபரை பாதுகாக்கும் வழக்கறிஞர்களின் தொழிலை நாங்கள் மதிக்கிறோம். இருப்பினும் அவர்கள் ஊடகங்களுக்கு சென்று பல்வேறு கதைகளை உருவாக்கி உள்ளனர் என்றார் அவர். சம்பந்தப்பட்ட ஊழல் விவகாரம் தொடர்பான தகவல்களை வழங்க கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி புத்ரஜயாவில் உள்ள SPRM தலைமையகத்திற்கு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் வருகை புரிந்திருந்ததை தான் ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதிப்படுத்தினர். அதோடு தாம் பிரதிநிதிக்கும் நபர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படாததோடு குற்றம் சாட்டப்படாமல் இருக்க 2010ஆம் ஆண்டு தகவல் வழங்குவர் சட்டத்தின் கீழ் பாதுகாப்பை கோரவும் அவர் வந்திருந்தார். பிரதமரின் முதலாவது பெரு பயணம் 124 கோடி ரிங்கிட் துறை சார்ந்த ஏற்றுமதியை பெற வாய்ப்புள்ளது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் பெருவிற்கான முதலாவது அதிகாரப்பூர்வ பயணத்தின்படி குறிப்பாக உயர் வாய்ப்புள்ள துறைகளின் மூலம் 124 கோடி ரிங்கிட் ஏற்றுமதியை பெற வாய்ப்புள்ளது. மலேசிய வெளி வர்த்தக மேம்பாட்டு அமைப்பு மேட்ரேட் திட்டத்தை தொடர்ந்து இதற்கான சாத்தியம் உள்ளதாக அன்வார் குறிப்பிட்டார். மலேசியாவின் இரும்பு, கண்ணாடி, மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பொருட்கள், செம்பனை எண்ணெய், ரசாயன பொருட்கள், உணவு, பானங்கள் ஆகியவை தொடர்பான கட்டுமான பொருட்களுக்கான இறக்குமதியில் பெருநாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் ஆர்வம் தெரிவித்துள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். CCDPP எனப்படும் டிரான்ஸ் பசிபிக் கூட்டமைப்பின் ஆக்கப்பூர்வமான மற்றும் முழுமையான ஒப்பந்தம் எங்களிடம் உள்ளது. இருவழி வர்த்தகத்திற்கு நாங்கள் அந்த வழியை பயன்படுத்துவோம். தென்கொரியாவில் 2025ஆம் ஆண்டு APEC-ற்கு முன்னர் மலேசியாவிற்கு வருகை புரிய பெரு அதிபர் ஒப்புக்கொண்டுள்ளார் என்றார் அவர். சனிக்கிழமை நிறைவடைந்த ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு APEC-இன் பொருளாதார தலைவர்கள் வாரம் AELW-வில் ஊடகவியலாளர்கள் உடனான இறுதி செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் உரையாற்றினார். வெள்ளை மாளிகையின் புதிய ஊடக செயலாளர். அமெரிக்க வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளராக கேரோலின் லெவிட் எனும் இளம் பெண்ணை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நியமனம் செய்துள்ளார். டிரம்பின் மாற்றத்தை தொடர்ந்து வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளராக 27 வயதான லெவிட் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் வரலாற்றில் இவரே இந்த பொறுப்புக்கு முதல் இளையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இப்பொறுப்பில் இருந்த ரொனால்ட் ஜீக்லருக்கு 29 வயதாகும். நிர்வாகத்தின் போது மக்களின் பிரதிநிதியாகவும் வரலாற்று ரீதியில் செய்தியாளர்களுக்கு தினசரி விளக்கங்களை வழங்குவதில் வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளராக கேரோலின் லெவிட் பணியாற்றுவார். இதனிடையே தமது முதல் பதவி காலத்தில் முன்பு இருந்த விதிமுறைகளை கடந்து டிரம்ப் புதிய பாணியில் செய்தி தொடர்பாளரை நியமித்துள்ளார். 2017 தொடங்கி 2021ஆம் ஆண்டு வரை அமெரிக்காவின் அதிபராக இருந்தபோது அவரது பணிகள் மற்றும் சமூக ஊடகங்களின் மூலம் மக்களுடன் நேரடி தொடர்பு கொள்வதற்கு 4 ஊடக செயலாளர்களை அவர் கொண்டிருந்தார். 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் பெர்லிஸ் திட்டம். சுபிங் பெர்லிஸில் அடுத்த ஆண்டு தொடங்க திட்டமிடப்பட்டுள்ள பெர்லிஸ் மேம்பட்ட தொழில் பூங்கா தொடர்புடைய துறைகள் 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். 4917 கோடி ரிங்கிட் செலவிலான அத்திட்டம் 2027ஆம் ஆண்டு மத்தியில் இருந்து கட்டம் கட்டமாக செயல்பட தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்செல் கூறினார். இந்த திட்டம் பொது உயர்கல்வி கழகங்கள் அல்லது ட்வெட் எனப்படும் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சி தொடர்பான நிறுவனங்களுடனான ஒத்துழைப்பின் மூலம் நாட்டில் அது சம்பந்தப்பட்ட துறைகளை வலுப்படுத்தும் என்று ஃபாமி தெரிவித்தார். நேற்று கோலாலம்பூரில் சிராஜ் கேபிட்டல் மற்றும் ஸ்கைவாஸ்ட் நிறுவனங்களுக்கு இடையிலான பெர்லிஸ் மேம்பட்ட தொழில் பூங்கா உள்ளடக்கிய முதன்மை ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியை பார்வையிட்ட பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். 3 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டில் கம்போங் டிபாட் வெள்ள தடுப்பு திட்டம். மலாக்காவில் 100 கோடியே 60 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீடுகளை உள்ளடக்கி RTP என்னும் 7 வெள்ள தடுப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மலாக்கா கம்போங் டிபாட்டில் 3 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டை கொண்ட முதலாம் கட்ட RTP அலோர்காஜாவும் அதில் அடங்கும் என்று
துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூறினார். வெள்ள நீர்த்தேக்க குளம் மற்றும் ஆறுகளுக்கு பாய்ச்சப்படும் நீர் ஓட்டத்தை எளிதாக்குவது போன்ற பல்வேறு நோக்கங்களை கொண்டு இத்திட்டம் செயல்படுவதாக டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா தெரிவித்தார். மேலும் தாழ்வான பகுதிகள் நிரம்பி வழிவதை தடுக்கும் வகையில் தடுப்பாணைகள் கட்டப்படும். இத்திட்டம் நிறைவடைந்து விட்டால் நாங்கள் மேற்கொண்ட ஆய்வின்படி இப்பகுதியில் உள்ள சுமார் 1270 குடியிருப்பாளர்களை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்க முடியும் என்றார் அவர். நேற்று மலாக்காவில் அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப்புடன் இணைந்து RTB திட்டத்தை பார்வையிட்ட பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஃபடிலா யூசுப் விளக்கினார். 30 மேப்பிள் நிறுவனத்தின் வங்கி கணக்கு முடக்கப்பட்டது. இணைய விற்பனை தளமான வாலெட் ஃபேஷனுடன் தொடர்புடைய ஆடம்பர முத்திரையிலான ஹிஜாப் தயாரிப்பு நிறுவனமான 30 மேப்பிள் நிறுவனத்தின் வங்கி கணக்கு முடக்கப்பட்டது. அந்நிறுவனத்தின் வங்கி கணக்கு முடக்கப்பட்டது. இதற்கு முன்னர் முந்தைய வாலெட் ஃபேஷன் கணக்கு முழுவதையும் கைப்பற்றுவதும் அடங்கும் என்று டாக்டர் ஸ்ரீ அடா அசாம்பாக்கி தெரிவித்தார். இவ்வழக்கு தொடர்பான விசாரணையை விரைவில் மேற்கொள்ளுமாறு தங்கள் தரப்பு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 2 வாரங்களில் அது நிறைவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நேற்று ஸ்லாங்கூர் காஜாங்கில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுடனான SPRM-இன் குறிசுடும் போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அசாம்பாக்கி அவ்வாறு கூறினார். பாலஸ்தீனர்களின் போராட்டத்தை ஆதரிப்பதில் மலேசியா உறுதியாக உள்ளது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன விவகாரத்தில் மலேசியா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது. அதோடு அரசதந்திர உறவில் இஸ்ரேல் இருப்பதை புத்ரஜயா அங்கீகரித்ததில்லை என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினர். பாலஸ்தீன மக்களின் அடக்குமுறையை எதிர்க்கும் நடவடிக்கையாக மலேசிய தூதரக அதிகாரிகளை இஸ்ரேலுக்கு அனுப்புவதோ அல்லது அந்நாட்டுடன் அரசதந்திர உறவை மேற்கொள்ளவோ இல்லை என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் விவரித்தார். அனைத்துலக அமைப்பின்படி சிலர் டிஃபாக்டோ என்று சிலர் டிஜிரோ என்றும் கூறுகின்றனர். இதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது கடினம். நீங்கள் தூதரக அதிகாரிகளை அனுப்பவில்லை மற்றும் அரசதந்திர உறவுகளை கொண்டிருக்கவில்லை என்றால் மலேசியா அங்கீகரிக்கவில்லை என்று அர்த்தம். அதுதான் அதன் அர்த்தம். அது ஐநா உறுப்பினர். நான் ஏன் ரியாத் இஸ்ரேலை அகற்ற வேண்டும் என்று பரிந்துரைத்தேன். நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களோ இல்லையோ, என்ன மாதிரியான அரசியல் இது என்றார் அவர். பெருலிமாவில் உள்ள அபெக் உச்சநிலை மாநாட்டில் நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பிறகு மலேசிய செய்தியாளர் சந்திப்பில் அவர் அவ்வாறு கூறினார். பாலஸ்தீன மக்களின் போராட்டத்தை ஆதரிப்பதில் மலேசியா உறுதியாக இருக்கிறது. இரட்டை குடியுரிமை கொண்ட நபர்களை மலேசியா அங்கீகரிக்கவில்லை. எல்லை கடந்த குற்றவாளிகள் பெரும்பாலானோர் 2 அடையாள அட்டைகளை கொண்டிருப்பதாக தாய்லாந்து போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையை தொடர்ந்து இரட்டை குடியுரிமை கொண்ட நபர்களை மலேசியா அங்கீகரிக்கவில்லை என்று உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் நசுதியோன் இஸ்மாயில் கூறியுள்ளார். அடையாள அட்டை என்பது குடியுரிமையின் சின்னம் என்றும் இரட்டை குடியுரிமை இருப்பதாக சந்தேகிக்கப்படும் எந்த ஒரு புகாரும் தேசிய பதிவிலாக்க தரவுதளத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். போலீசாரை தவிர மலேசியாவில் குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களின் குடியுரிமை நிலையை சரிபார்க்க தேசிய பதிவிலாக்காவிற்கு அதிகாரம் உள்ளது. இந்நிலையில் இந்த தாய்லாந்து வழக்கை பொறுத்தவரையில் அந்நாட்டின் அமலாக்க தரப்பிடம் இருந்து சம்பந்தப்பட்டவர்களின் பெயர் பட்டியலை தமது அமைச்சு அதிகாரப்பூர்வமாக கோருவதாக டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் குறிப்பிட்டார். கடந்தான் பாசிர் மாசில் உள்ள தஞ்சோங் பூங்கா தேசிய இடைநிலை பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் அவர் அதனை தெரிவித்தார். தாய்லாந்தால் வழங்கப்பட்ட எந்த ஒரு பட்டியலும் சம்பந்தப்பட்ட நபரின் நிலையை உறுதிப்படுத்த தேசிய பதிவிலாக்க தரவுதளத்தில் சரிபார்க்கப்படும் என்று சைஃபுதீன் தெரிவித்தார். G20 உச்சநிலை மாநாடு பிரேசில் பயணமாக்குகிறார் அன்வார். G20 உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்பதற்காக நவம்பர் 16ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 19ஆம் தேதி வரை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரேசில் ரியா டி ஜெனிரோவுக்கு அலுவல் பயணம் மேற்கொள்ள உள்ளார். அவருடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் மற்றும் முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டாக்டர் ஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் ஆகியோர் பயணமாகின்றனர். பிரேசில் அதிபர் இனாஷியோ லூலா டா சில்வாவின் அழைப்பின் பேரில் G20 உச்சநிலை தலைவர்கள் மாநாட்டில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் கலந்து கொள்ளவிருக்கின்றார். இது மலேசியாவுக்கும் பிரேசிலுக்கும் இடையிலான அரசதந்திர உறவுகளை பிரதிபலிப்பதாக வெளியுறவு அமைச்சர் சனிக்கிழமை வெளியிட்ட ஒரு அறிக்கையின் வழி தெரிவித்துள்ளது. நிலைத்தன்மை மற்றும் உலகளாவிய நிர்வாக சீர்திருத்தங்களில் மலேசியாவின் தீவிர ஈடுபாட்டையும் இது காட்டுவதாக வெளியுறவு அமைச்சு அதில் கூறியது. சுற்றுச்சூழல், பருவநிலை தன்மை,
பணிக்குழு, ECSWC மற்றும் உயிரியல் பொருளாதாரத்தில் G20 ஆகியவற்றின் முயற்சிகள் பிரேசில் தலைமையின் கீழ் மலேசியா இதில் பங்கேற்கிறது. பரஸ்பர நலன் சார்ந்த இருதரப்பு மற்றும் பலதரப்பு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க G20 உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் அன்வார் ஒரு சந்திப்பை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.